பாடல் எண் 5. அழகுறு மலர்முகனே அமரர்கள் பணிகுகனே, மழவுரு உடையவனே மதிநனி பெரியவனே, இழிவு இலர் இறையவனே எனநினை எனது எதிரே, குலகு அது மிளிர்மயிலே கொணர்திஉன் இறைவனையே. இந்த இடத்துல பாம்பன் சுவாமிகள் முருகனை பார்த்து என்னவெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, அழகிய மலர்ச்சியுள்ள முகமுடையவன். யாரு? முருகப்பெருமான். அந்த முகத்தை பார்த்தாலே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா மலர்ச்சி, இந்த உலகத்துக்கே நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்ற அந்த எண்ணம் தன்னோட முகத்தில் வர்றனால தான் அந்த மலர்ச்சி. எப்பயுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த பொன்னான வார்த்தைகள் அனைவரும் அறிந்ததே. அப்போ அந்த மலர்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வாழ்கிறனால தான். அப்போ இறைவன் இந்த இடத்துல அழகான மலர்ச்சி பொருந்திய முகமுடையவனாக திகழ்கின்றான். அது மட்டும் இல்லை, தேவர்கள் வணங்கும் குகப்பெருமானே. வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் மண்டியிட்டு யாரை வணங்குறாங்க அப்படின்னா முருகப்பெருமானதை வணங்குறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய மகத்துவம் பெற்றவனா முருகப்பெருமான் இருக்கணும். அழகு மட்டும் இல்லை, அறிவும் நிறைய இருக்குது, ஆற்றலும் நிறைய இருக்குது. அறிவு, ஆற்றல், அழகு எல்லாம் ஒரு சேர இருக்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் மண்டியிட்டு முருகப்பெருமானை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கா இளமை திருமேனியன். அந்த இளமையோடு இருக்கக்கூடிய திருமேனி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அழகானவன் அல்லவா. அப்போ இளமை, யாருக்குமே தனக்கு வயதாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. இளமையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் இயற்கையோட நியதி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வயதாகி போகும். இளமையோடு இன்னைக்கு இருப்பவன் நாளைக்கு வயதாகி போவான். இன்னைக்கு இளமையோடு தளிரா விளங்கக்கூடியவன் நாளைக்கு பழுத்த மட்டையாகி போவான். இது மனிதர்களுக்கு எழுதப்பட்ட நியதி. ஒரு குழந்தையா பிறந்து இளைஞனா வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு முதியவனாக மாறி அதுக்கப்புறம் அவன் வயதான தோற்றத்தோடு அவன் காணப்படுகிறான். ஆனால் முருகன் அப்படி இல்லை, இறைவன் அப்படி இல்லை. இளமையான திருமேனி. அந்த இளமை அப்படிங்கிறது என்னைக்குமே அவனுக்கிட்ட இருந்து மாறவே போகிறதில்ல, மாறவும் மாறாது. அது மட்டும் இல்லை, எல்லோராலும் வணங்கப்படும் மிகப்பெரிய அறிஞர். எல்லோரும் அப்படிங்கிறது தேவர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் யாரை வணங்குறாங்க அப்படின்னா முருகப்பெருமானதை வணங்குறாங்க. மிகப்பெரிய அறிஞன், நான் முன்னாடியே சொன்னேன், அறிவானவன். இந்த உலகத்தையே வழி நடத்தணும், தனது தந்தைக்கு மந்திரத்தோட மூலப்பொருளை உணர்த்தணும். இந்த வேதமே யாரை போற்றுது அப்படின்னா முருகப்பெருமானை தான் போற்றுது. முன்னாடி உள்ள பாடல்கள் எல்லாம் அதை தான் சொல்லுது. அப்போ அந்த ரிக், யசுர், சாம, அதர்வன 4 வேதங்களும் முருகப்பெருமானை போற்றுது அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக விளங்க வேண்டும். எல்லாரும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த உலகமே வேதங்களை போற்றும் போது அந்த வேதங்கள் யாரை போற்றுது அப்படின்னா முருகப்பெருமானை தான் போற்றுது. அப்போ பேரழகு மட்டும் கிடையாது, பேரறிஞனும் கூட முருகப்பெருமான். அது மட்டும் இல்லை, மரணமிலார் தலைவனே. யாருக்கு தலைவனாக இருக்கான்? ஞானிகளுக்கு தலைவனாக இருக்கான். முற்றும் துறந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இவற்றை எல்லாம் துறந்த ஞானியர். எந்த விருப்பு வெறுப்பும் அவங்கள்ட்ட இருக்காது. இவங்க தான் வேணும், இவங்க வேணாம், இதுதான் வேணும், இதுதான் வேணாம், எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் முருகன் ஒருவனையே பற்றுக்கோடாக கொண்டு இந்த ஞானியர் திகழ்வர். அப்படிப்பட்ட ஞானியருக்கு தலைவனாக யார் இருக்கிறா அப்படின்னா முருகப்பெருமான் தான் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட முருகப்பெருமானை நான் என்னோட மனசுக்குள்ளே தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். என் முன்னாடி
இளமை விளங்க நிற்கும் மயிலே, நீ உனது இறைவனை என்னிடம் அழைத்து வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க.